வீட்டில் நிறைய ஜன்னல் இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க? ஜன்னலும் திறக்க மாட்டாங்க, கதவும் என்ன செய்ய மாட்டாங்க, இருளே இருப்பாங்க. அப்படிதானே? எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்னு தான் ஆசை, வெள்ளையா இருக்கணும்னு தான் ஆசை. யாருக்காவது கருப்பா இருக்கணும்னு ஆசை உண்டா? சிலருக்கு இருக்கும், அப்படித்தானே? ஆனா நிறத்தினால அல்ல, அகத்தின் அழகு என்ன செய்யுமா? ஆமா, இருதயம் வெளிச்சமா இருந்தா எப்படி இருக்கும்? முகமும் வெளிச்சமா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள். வேதம் இந்த வெளிச்சத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி எழுதின புஸ்தகம். வெளிச்சம் இன்பமும். வெளிச்சம் சொல்லுங்க எல்லாரும். வெளிச்சம் என்னது? இன்பம். அடுத்தது சூரியனை காண்பது. சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. கண்களுக்கு எப்படிப்பட்டது? பிரியமானது. எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். இருளிலே ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு பொருள் தொலைந்து விட்டது, இருட்டா இருக்கு. முதல்ல பொருளை தேடுற முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? வெளிச்சத்தை தேடுவோம், அப்படித்தானே? பொருளை தேடுறதுக்கு முன்னால என்ன தேடுவோம்? வெளிச்சத்தை தேடுவோம். அப்போ வெளிச்சம் என்னதாம்? இன்பம். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சம் என்னது? இன்பம். சூரியனை காண்பது அது என்னதாம்? கண்களுக்கு அது பிரியமானது. அல்லேலூயா. சங்கீதம் 112 4வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 112வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவன் அவன் வெளிச்சத்திலே இல்லாவிட்டாலும், அவன் இருளிலே இருந்தாலும், அந்த இருளிலே என்ன செய்யுமாம்? வெளிச்சம் உதிக்கும். நல்லா கவனியுங்கள். ஒருவேளை நான் இருக்கிற இடம் ரொம்ப எப்படி இருக்கிறது? வசதி இல்லாத இடத்துல இருக்கிறது. பஸ் வசதி இல்லை, எந்த வசதியும் இல்லை. நான் ஒரு காட்டில் இருக்கிறேன், அல்லது ஒரு ஒதுக்கப்பட்டதான ஒரு நாட்டில் இருக்கிறேன். எல்லாரும் புறம் தள்ளுகிற, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே நான் எப்படி இருக்கிறேன்? அற்பமானவனாய் இருக்கிறேன். நான் இருக்கிற இடம் எனக்கு அவ்வளவு வசதிகள் இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே அந்தகாரம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே எந்த இனிமையும் இல்லை என்றாலும் உங்களிடத்திலே என்ன இருக்க வேண்டுமா? இருந்தால் வெளிச்சம் வருமாம். சொல்லுங்க. இருதயத்திலே செம்மை இருந்தால், நீங்கள் செம்மையானவர்களாயிருந்தால், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆமேன் ஸ்தோத்திரம் மனிதர்களால் எப்படியும் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, ஆமேன், உங்களுக்கு அந்த இருளிலே என்ன கிடைக்குமாம்? வெளிச்சம் கிடைக்கும். நம்பிக்கை இல்லையா? ஆமேன். நம்ம எப்படி இருக்கணும்? அந்த செம்மை உள்ளவன் எப்படிப்பட்டவனா இருப்பானாம்? அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமென். நம்முடைய தாழ்விலேயும் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? மன உருக்கமுள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமாம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், வெளிச்சத்திலே முதலாவது காரியம் என்ன சொல்லப்பட்டது? அது இன்பமானது. வெளிச்சத்திலே இரண்டாவது காரியம் அது என்ன? இரக்கத்தாலும் மன உருக்கத்தாலும் உண்மையினாலும் நிறைந்தது. வெளிச்சம் என்னெல்லாம் சொல்லுங்க? முதல்ல இன்பமானது, இரண்டாவது வெளிச்சம் அது என்ன? மனதுருக்கம் உள்ளது, இரக்கம் உள்ளது, அது உண்மை உள்ளது. அப்படித்தானே? பாருங்கள், வெளிச்சத்திலே நாம் எல்லாவற்றையும் காண முடியும்.
எதுவுமே மறைவானதில்லை. இருளிலே எல்லாம் மறைவானது. இருளிலே பயம் உண்டு, அப்படித்தானே? எங்கே குழி இருக்கிறதுன்னு தெரியாது, எங்கே பாதை இருக்கிறது என்று தெரியாது, எப்படி போவதென்று தெரியாது, தூரத்தை பார்க்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்க முடியாது. அது இருள். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை இருள் இருக்கலாம். ஆமென். நீங்கள் ஒருவேளை வேறொரு நாட்டில் போய் இருக்கலாம், அப்படித்தானே? சிலர் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி சுதந்திரமா இருக்க முடியாது, அப்படித்தானே? ஸ்தோத்திரம். வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல சம்பளம் கிடைத்தாலும் அங்கே சுதந்திரமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, இன்பமா இருக்க முடியாது. நம்முடைய வீட்டை குறித்த கவலைகளும் நாட்டை குறித்த பாரங்களும் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். ஆனா பாருங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்க எப்படி இருக்க வேண்டுமாம்? நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எந்த நாட்டவர் உங்களோடு இருந்தாலும், பிற மாநிலத்தவர் உங்களோடு இருந்தாலும் அவரிடத்துல மனதுருக்கத்தோடு பழக வேண்டும். அப்ப என்ன செய்யுமா? வெளிச்சம் உதிக்கும், அங்கே இன்பம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். அங்கே நன்மை உண்டாகும். இனி இருளிலே, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், 139வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் கொஞ்சம் விழிப்பாயிருங்கள். ஆமென். உமக்கு மறைவாக 139:11. நல்ல கவனியுங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். பாருங்க, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், அப்படி என்றால் என்ன? ஆமென். நான் நீதி உள்ளவனாயிருக்கிறேன், நான் தேவனுக்காக, ஆமென், ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவனாயிருக்கிறேன், நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்பும்படியாக, என்னை உண்மை தன்மையிலிருந்து, நான் உண்மை உள்ளவனாயிருக்கிறேன், என்னை பொய் சொல்லுகிறார்கள், என்னை அநீதி செய்ய சொல்லுகிறார்கள், என்னை மூடிக்கொள்ளுகிறார்கள். என்னோடு இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நான் இறங்க நினைக்கிறேன், அவர்கள் இறங்காதே என்று சொல்லுகிறார்கள். அப்போ இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி எப்படி இருக்கும்? வெளிச்சம். எதனாலே? நம்முடைய நீதியினாலே. நாம் நீதி உள்ளவர்களாய், செம்மை உள்ளவர்களாய் இருப்பதனாலே, உண்மை உள்ளவர்களாய் இருப்பதனாலே, மனதுருக்கம் உள்ளவர்களாய் இருப்பதனாலே, நீங்கள் எந்த காரிருளிலே போனாலும், ஆமென், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து சென்றாலும், ஆமென், அங்கே இரவும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாயிருக்கும். வெளிச்சம் என்றால் என்ன? இன்பம். நோயிலும் இன்பம். ஆமென், அப்படித்தானே? எந்த ஒரு தாழ்விலும் இன்பம் இருக்கும். இரவும் எனக்கு வெளிச்சமாயிருக்கும். சொல்லுங்க, என் துன்பமும் எனக்கு வெளிச்சமாயிருக்கும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். என்னுடைய கஷ்டமும் எனக்கு வெளிச்சமாயிருக்கும், இரவும் எனக்கு வெளிச்சமாயிருக்கும். மீகா 7:8 வாசியுங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். உலக மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமென், நீ ஒரு முறை என்ன செய்து விட்டாய்? பாவம் செய்து விட்டாய், நீ இடறி விட்டாய், அல்லது நீ இந்த பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறாய். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஜனம் பாவம் செய்தாலும், நீதிமான் விழுந்தாலும் என்ன செய்வானா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா சாத்தான் இருதயத்தில் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ விழுந்தாயிற்று, உனக்கு இனி என்ன செய்யாது? மன்னிப்பு கிடைக்காது. எத்தனை தடவை தான் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார்? எத்தனை தடவை தான் ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வார்? இனி உனக்கு மரணம்தான். அப்படி என்று யாரு சொல்லுவா? சாத்தான் சொல்லுவான். அப்போ என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, உன்னுடைய மரண கண்ணியிலே நான் சிக்கிவிட்டேன் என்று சொல்லி நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? ஆமென். நான் ஒருவேளை என்னுடைய பலவீனத்தினால
என்னுடைய அறியாமையினால பாவத்தில் விழுந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவத்திலே சுற்றி கொண்டிருக்க மாட்டேன், நான் இருளிலே சுற்றி கொண்டிருக்க மாட்டேன், நான் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் யார் எனக்கு வெளிச்சமாயிருப்பா? சொல்லுங்க. என்னை சுற்றிலும் ஆபத்துக்கள். தானியேலை சுற்றிலும் என்ன இருந்தது சொல்லுங்க? சிங்க கெபியில தானியேலை சுற்றி என்ன இருந்தது? பூனையா? அப்போ நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் எனக்கு மரணம் நேரிட போகிறது. என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை. குகை அடைக்கப்பட்டது. இங்கே பசியோடு சிங்கங்கள் என்னை சுற்றி இருக்கிறது. இருள் என்னை சுற்றி இருக்கிறது. அங்கே யார் வெளிச்சமாயிருப்பார்? சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 119 105. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். 119 105 வாசியுங்கள். உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப வெளிச்சம் என்ன? உம்முடைய, சொல்லுங்க, உம்முடைய வசனம். உம்முடைய வசனம் இருந்தால் நான் இருளில் இருந்தாலும் அது என்னை வழிநடத்தும். பாருங்கள், நான் இருளில் இருந்தால் அவருடைய வசனம் எனக்குள் இருந்தால் அது என்ன செய்யும்? என்னை வழிநடத்தும். தானியேலை வழிநடத்தினது, யோசேப்பை வழிநடத்தினது, தாவீதை வழிநடத்தினது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. மோசே எல்லா ஜனங்களையும் வழிநடத்தினார். ஆனால் மோசேயை வழிநடத்தினது என்னது? ஆண்டவருடைய வார்த்தை. என்ன செய்வதென்று தெரியாமல், எனக்கு அடுத்தது என்ன சூழ்நிலை இருக்கிறது என்று தெரியாமல், நாளைய தினத்தை குறித்து ஆமென் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி போய் நான் இருளிலே இருக்கிற தடவி தடவி திரிகிறதான மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாயிருக்கும், உங்கள் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பக்கத்திலே இருக்கிறதே அல்ல, தூரத்திலே இருப்பதை பார்ப்பதற்கான வெளிச்சம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவருடைய வசனத்தின் மூலமாய் வரும். அவர் உங்கள் இருதயத்திலே அந்த வசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறதான எந்த காரியத்தை குறித்தும் நான் பயப்பட தேவையே இல்லை. அல்லேலூயா. அவர் எனக்கு வெளிச்சமாய் எனக்கு வழிகாட்டுகிறார். அவர் எனக்கு நல்ல வழியை காட்டுகிறார். ஆமென். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், ஆமென், வனாந்திரத்தில் இல்லை, புல் இல்லாத இடத்துல இல்லை, ஆமா, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து என்னை திருப்தி ஆக்கி, அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட இடத்துல என்னை தண்ணீர் அருந்து செய்கிறார்? ரொம்ப ஆமென் ஆர்ப்பரித்து வருகிறதான ஆமென் காட்டாற்று வெள்ளத்தில் அல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நிம்மதியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு. ஆமென். அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து தருவார். எப்போது? நாம் வெளிச்சத்தில் இருக்கும் போது. சிலர் பார்த்துருக்கீங்களா? காலையில எழும்பினது முதல் ஒரே டென்ஷன் தான், வாழ்க்கை முழுவதும் டென்ஷன் தான். என்ன செய்வதுன்னே தெரியாது, அடுத்து என்ன சம்பவிக்க போகிறதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், குடும்பத்தை குறித்து, அவர்களை குறித்து. ஆமென். கலங்கி கலங்கி பயந்து பயந்து பயந்தே இருப்பார்கள். இவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது வெளிச்சம் இன்பம், வெளிச்சம் இன்பமானது. ஆமென். அந்த இன்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வசனத்தை இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனம் அது என்னது? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். என் கால் இடறுவதில்லை. ஆமென். கரடு முரடான பாதைகள், முள்ளான பாதைகள், எந்த இடத்துல குழி இருக்கிறது நான் பார்த்து செல்ல முடியும். என் கண்களிலே ஆண்டவருடைய வெளிச்சம் இருக்கிறது. ஆமென். பிரகாசமான கண்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அவருடைய வசனத்தின் மூலமாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது நாம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவ்வளவு நேரம் நாம் தேவனுடைய வசனம் வெளிச்சம் என்று பார்த்தோம், தேவன் வெளிச்சம் என்று பார்த்தோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்கள்,
நல்லா கவனிங்கள். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இவ்வளவு நாளும் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கு? நீங்க ஆமா, உங்களுக்கு வசனம் வெளிச்சம், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள்னா யாரு? இங்க இருக்கிற நீங்கள். ஆமென். நீங்கள் தேட வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் தான் வெளிச்சம், நீங்க தான் லைட். நீங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இவ்வளவு நேரம் ஆண்டவர் என்ன சொன்னார்? வசனம் வெளிச்சம், கர்த்தர் வெளிச்சம். இப்ப லைட் யாரு? நீ லைட் வேற எங்கேயும் இல்லை. லைட் யார்? நீங்க தான் லைட், நீங்க தான் வெளிச்சம். ஆமென். நீங்கள் என்ன வெளிச்சம்? மெழுகுவத்து வெளிச்சம் இல்ல, மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சம் இல்ல, ஒருவேளை எமர்ஜென்சி லைட் வெளிச்சமா இல்ல, ஃபோக்கஸ் லைட் வெளிச்சமா இல்ல. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்னது சொல்லுங்க? நல்லா சொல்லுங்க எல்லாரும். சூரியன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் சூரியனை போல பிரகாசமுடையவர்கள். அல்லேலூயா. சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கிறது, எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, அப்படிதானே? சூரியனுக்கு கொஞ்சம் கோபம் வந்ததுன்னா தெரியும் இல்லையா நமக்கு, எப்படி சுட்டரிக்கும் இல்லையா? அப்படிதானே? ஆமா. என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் சூரியனாக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து பயந்து நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, நீ என்ன சூரியன், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவன். அல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல. தொடர்ந்து வாசியுங்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சரி, நீங்கள் வெளிச்சம். இந்த வெளிச்சம் முதல்ல எங்க பிரகாசிக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. உங்க வீட்டுல நீங்க பிரகாசிக்கணும். ஆமென். வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 3 பேர் இருள்ல இருப்பாங்க. அப்போ பாதைக்கு தீபமா இருக்க வேண்டியது யாரு? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க. கால்களுக்கு தீபம், எல்லாருடைய பாதை. அந்த 3 பேரும் இருள்ல இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை வழி நடத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க. ஆமென். உங்க குடும்பத்துல அல்லது உங்க உறவினர்கள் மத்தியில நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அவர்கள் எல்லாரையும், அவர்களுக்குள்ள உள்ள சண்டைகள், அவர்களுக்குள்ள பேதங்கள், கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது யாரு? வெளிச்சம் கொடுக்க வேண்டியது யாரு? சொல்லுங்க. நான் தான். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். உங்களால தான் சண்டை வருதோ? சொல்லுங்க. நான் தான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். சொல்லுங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். முதல்ல வீட்டிலே வெளிச்சம். ஆமென். அப்போ பாருங்கள், வெளிச்சம் என்றால் அது என்ன செய்யுமா பாருங்கள்? பாதை காட்டும், வழி நடத்தும், பாதுகாக்கும், குழப்பமில்லாமல் தெளிவாய் பயம் இல்லாமல் வெளிச்சத்தில் இருக்கிறதான காரியங்கள் பாருங்கள். மகிழ்ச்சியோடு. ஆமென். வெளிச்சம் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். கல்யாண வீட்டில் எவ்வளவு லைட் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் இருக்குன்னு சொன்னா வீட்டை சுற்றி என்ன செய்வாங்க? வெளிச்சத்தினால நிரப்புவாங்க. மகிழ்ச்சி. வெளிச்சம் என்றால் மகிழ்ச்சி, ஒரு புதிய நம்பிக்கை. ஆமென். அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அங்கே உண்மை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் உடையவர்கள் யார்? நீங்கள். ஆமென். நீங்கள் முதல்ல வீட்டிற்கு வெளிச்சம். வீட்டிற்குள்ளே சமாதான கேடு இருக்கிறதா? எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டியது யாரு? நீங்கள். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். 16வது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். அப்போ இவ்வளவு நற்கிரியைகளினால நீங்க என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இவ்வளவு நற்கிரியைகளையும் உடையவர்களாய் வீட்டில் உள்ளவர்களிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். ஆனா தவறான, ஆமென், ஸ்தோத்திரம், பாதையை ஒருபோதும் காட்டக்கூடாது.
சிலர் நல்லா கவனியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய ஸ்தோத்திரம் ஆசையை தங்களுடைய பணத்தினாலே, தங்களுடைய பொருளினாலே அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை பார்த்து வேறு ஒருவர், நானும் இவரை போல ஆக வேண்டும், இவரை போல நான் உடை உடுக்க வேண்டும், இவரை போல நான் வீடை கட்ட வேண்டும், இவரை போல நான் வாழ வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் காரியத்திற்கு நேராய் ஒருவேளை நாம் மற்றவர்களை வழிநடத்துவதாய் இருந்தால், நல்லா கவனிங்க, நம்ம எப்படி தான் வழி நடத்தணுமா? ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கிறது? ஆமென், ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி, நம்பிக்கை, இன்பம், ஒற்றுமை, சமாதானம், இதற்கு நேராய் நாம் வழி நடத்த வேண்டும். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், நமக்கு நல்ல விருப்பங்கள் இருக்கும், அப்படிதானே? நமக்கு கனவுகள் இருக்கும். நம்முடைய கனவுகளை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அந்த கனவுகளை நிறைவேற்றும் பொழுது நம்ம ட்ரெஸ் எடுத்தால் எப்படிப்பட்ட ட்ரெஸ் எடுப்போம்? நமக்கு ரொம்ப பிடிச்ச, எக்ஸ்ட்ரீம் லெவலில் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் எடுப்போம், அப்படிதானே? நம்ம எப்படி, ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய மேனியை நாம் எப்படி அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக நம்ம என்ன செய்வோம்? அலங்கரிப்போம். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய அலங்காரம் மற்றவர்களுக்கு இடர்களை உண்டாக்குமானால், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய உணவுகள் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்குமானால், இதை பார்த்து ஆமென், ஸ்தோத்திரம், இவர்கள் எந்த வழியாய் வந்தார்கள், இவர்கள் என்ன வேலை செய்தார்கள், இவர்களுக்கு பணம் எப்படி வந்தது, நமக்கு வருகிறதான பணம் பொல்லாங்கான வழியிலே, அநீதியான வழியிலே வந்து நாம் இவ்வளவு ஐஸ்வர்யமாய் வாழ்ந்து உயர்ந்திருந்தால், இதை பார்த்து மற்றவர் பின்பற்றினால் இது வெளிச்சம் அல்ல, இது இருள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லாரும் தகுதியான வஸ்திரத்தை தரிக்க வேண்டும், அப்படித்தானே? தகுதியான வஸ்திரம்னா என்ன சொல்லுங்க? எது தகுதியான வஸ்திரம் தெரியுமா? உங்களை கொஞ்ச நேரம் இப்படி நின்று பார்க்காம இருக்கிற வஸ்திரம் தான் தகுதியான வஸ்திரம். சிலர் உடை உடுத்திட்டு வந்தா ரோட்ல இருக்கிற எல்லாரும் இப்படி திரும்பி பார்ப்பாங்க, அது தகுதி இல்லாத வஸ்திரம். ஆமென். அதற்காக நீங்கள் தரித்திரரா இருக்க வேண்டும் என்று அல்ல, தகுதி. ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஆச்சரியமூட்டும் அளவிலே இருக்கக்கூடாது. அதை பின்பற்றுவார்கள். தவறை பின்பற்றுகிறார்களா? எத்தனை பேர் தவறை பின்பற்றுகிறார்கள் பாருங்கள். நம்மாலே ஒருவர் இடறினால், நாம் காட்டுகிற வழியிலே ஒருவர் வந்து அவர் குழியிலே விழுந்தால் அதற்கு பொறுப்பு நாம் தான் ஏற்க வேண்டும். நீங்கள் மலையின் மேலே இருக்கிற பட்டணம், மலையின் மேலே உலகத்தில் எல்லாவற்றிற்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க கூடியவர்கள், எல்லாரையும் வெளிச்சத்தின் அண்டையிலே வரவழைக்கக்கூடியவர்கள். நீங்கள் உலகத்திற்கு அடிமைப்பட்டு ஒருவேளை கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஆமென், ஆண்டவரை அறிந்திருக்கலாம், நம்முடைய ஆசையை, நம்முடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதன் மூலமாய் மற்றவர் இடறுகிறாரா? ஆமென் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தவறான வழி நடத்துதல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் எல்லாரும் முந்தி ஆதி சபையில சொல்லுவாங்க, எல்லாரும் மினுக்கான வஸ்திரம் தரிக்க வேண்டாம். என்ன செய்வோம்? என்ன வஸ்திரம் தரிக்கணும் சொல்லுங்க? ஆமா, அதுக்கு நம்ம எப்பவும் வெள்ளதான் தரிக்கணும்னு இல்லை. இங்க இருக்கிற யாரையும் நான் குற்றப்படுத்தல. ஆமென். என்ன என்றால் பாருங்கள், அவர்கள் இடரும்படியான ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி. நான் தொடர்ந்து வாசிப்போம். அப்போ 15வது வசனத்தை வாசியுங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. விளக்கை கொளுத்தி உங்கள் இருக்கிறதான இந்த வெளிச்சத்தை நீங்கள் எதை கொண்டு மூடக்கூடாது. அப்படி என்றால் என்ன? தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த நற்கிரியைகள் செய்யும் தாளந்துகளை எதை கொண்டு மூடி வைக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கிறது என்று சொன்னால், நான் உங்களுக்கு வீச மாட்டேன், ஒளி வீச மாட்டேன், உங்களை எனக்கு பிடிக்காது,
நீங்கள் எனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லி இல்லை ஒளி. சூரியன் அப்படி இல்லை வீசுகிறது, எல்லாருக்கும் வீசு. நல்லவனாக இருந்தாலும் சூரியனை சிலவங்க திட்டுவாங்க, என்ன இவ்வளவு சூடாக இருக்கிறது சூரியன்னு சொல்லி திட்டுவாங்க. திட்டுகிறவர்களுக்கும் வீசும், பிடிக்காதவர்களுக்கும் வீசும் ஒளி. யாருக்கும் மூடி வைக்கக்கூடாது. என்னுடைய சகோதரனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், என்னுடைய சகோதரிக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், என்னுடைய தாயை நான் கவனிக்க மாட்டேன், என் தந்தையை நான் கவனிக்க மாட்டேன், அவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் வீசணும். மரக்காலால் அதை மூடி வைக்கக்கூடாது. விளக்கு தண்டின் மேலே, கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேலே எல்லாருக்கும் வீசணும். பாரபட்சம் பார்க்கக்கூடாது. உங்களை துன்பப்படுத்தினாலும் சாகும் வரையிலேயும் இயேசு அவர் என்ன செய்தார்? மரணம் வரையிலேயும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தாரோ அவரை போல நாம் ஒளி வீசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல ஒளி வீசுவோம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஏசாயா 58:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். 58:10. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஏசாயா 58:10. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். ஆமென். நற்கிரியைகளினாலதான் நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆமென். கிறிஸ்தவர்கள் எந்தெந்த நாட்டிற்கெல்லாம் சென்றார்களோ அவர்கள் மரித்தாலும் இப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பீகார் தேசத்தில் யாருமே அந்த இடத்துக்கு போகலை, கிறிஸ்தவர்கள் யாருமே அங்கே போகலைன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்த ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா, பீகாரில் அநேக மிஷினரிகளுடைய கல்லறைகள் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அந்த இடம் உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி மாவட்டம் ஒளி வீசுதுன்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேகர் எங்கிருந்தோ வந்து ஒளியை வீசினார்கள். இப்போதும் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போது இருக்கிறவர்கள் ஒளி வீசுகிறார்களா என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு அவர்கள் வீச செய்த ஒளி கதிர்கள் இப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். நாம் அவர்களைப் போல எழும்பி பிரகாசிக்க வேண்டும். முதலிலே எங்கே பிரகாசிக்க வேண்டும்? உங்கள் வீட்டிலே. தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. தெளிவுள்ளவர்களாய், மற்றவர்களை வழிநடத்துகிறவர்களாய், தகப்பனும் தாயும் பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படித்தான வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29:15 என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15வது வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். நல்ல கவனிங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆமென். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் அது என்ன செய்யுமா? என்னத்தை கொடுக்கும்? ஆமாம், வெளிச்சத்தில் ஞானம் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்ற புத்தி இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, அங்க குழப்பம் இல்லை. அப்ப பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலேயும் அவர்களுடைய இஷ்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? அது தேவையில்லாத இஷ்டமா தான் இருக்கும். சின்ன சின்ன காரியத்திற்காக தான் அவர்கள் கேட்பார்கள். ஆனால் வளர்ந்து வரும் பொழுது தேவையில்லாத காரியத்தை கேட்பார்கள். சின்ன வயசுல எனக்கு கொடுத்தீங்க இல்லையா, சின்ன வயசுல என்னை அடிக்கலையே, என்னை கடிந்து கொள்ளலையே, இப்போதும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படித்தானே? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ அன்பு இருக்கணும். ஆனா வீட்டில் என்னதும் இருக்கணும், பிரம்பம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள் கேட்டா என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. தேவையில்லாத காரியங்களை கேட்டா என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு செய்து கொடுக்க கூடாது. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அவர்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டுமா? ஞானத்தின் வழியிலே நடத்த வேண்டுமா? நீங்கள் தான் வழிகாட்டிகள், நீங்கள் தான் வெளிச்சம். நீங்களே அவர்களுக்கு இருளை கொடுத்தால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது நாம் வாசிப்போம். நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா.
எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 8:9. நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் 33 வாசியுங்கள். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. எல்லாரும் சொல்லுங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். இப்போ குடும்பத்தில் உள்ள வெளிச்சம் எப்படி வருகிறது? அன்பின் மூலமாய் வருகிறது. மனைவிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. மனைவிக்கு என்ன சொல்லி எப்படி இருக்கணுமா? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், அடுத்தது சொல்லுவாங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? ஆமா, 1990ல புருஷனை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்களாம்? நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். நாதாவும் திருக்கரத்தின், அப்படி தேவனை தான் சொல்லுவோம். அப்ப என்ன சொன்னாங்க? நாதா, பயம், பக்தி. இப்ப என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த மரியாதையாவது கிடைக்குதே. அன்னைக்கு ஒரு ஆளு, டேய் பிள்ளைக்கு கையை பிடிச்சிட்டு நடறா அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா வேற ஒரு ஆளு. எங்க கூட்டத்தில் வந்து ஆளுன்னு நினைச்சு பார்த்தா இல்ல, அது வேற ஒரு இடத்துல உள்ள ஆளு. டேய் கையை பிள்ளைக்கு கையை பிடிச்சிட்டு நடறா. யார்கிட்ட? சின்ன பையன்கிட்ட சொல்றாங்களா? இல்ல இல்ல, பயபக்தியா இருக்க கடவுள். அப்போ அவர்கள் பின்பற்றுகிறதான வழியில ஒளி இல்லை, வெளிச்சம் இல்லை. நீங்க பயபக்தியா இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிச்சம். நீங்கள் அன்பா இருந்தால் நீங்கள் வீட்டிற்கு வெளிச்சம் கொடுக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவார். நீங்கள் பயபக்தியா இருக்க வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நானும் வேலைக்கு போறேன், என்ன செய்றீங்க? நானும் வேலைக்கு போறேன், நீங்களும் வேலைக்கு போறீங்க. அதனால என்ன? இன்னைக்கு நீங்க தான் சமைக்கணும். நம்ம என்ன செய்வோம்? சரி சமமாக ஆக்கிடுவோம். நிறைய இடத்துல அப்படி தான் செய்கிறாங்க. அதுலேயும் பெண்கள் நன்றாக படித்து அவர்கள் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் இவர்கள் அனுதினமும் கூலிக்கு போய் மாதம் 30,000 வாங்கினா அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, என்ன வெளிச்சம்! அப்பா, பயங்கர வெளிச்சமாக இருக்கும். போட்டு தாக்கிடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். பயபக்தியாக இருக்கணும். அவர்கள் நீங்கள் 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும், குடும்பத்தை நீங்கள் தான் நடத்தி கொண்டு வந்தாலும், நீங்கள நடத்துகிறது பிதாவாகிய தேவனாக்கும் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம், உங்களுக்கு தேவன் வெளிச்சம். ஆமென். இதுல என்ன பிரச்சனை வருகிறது தெரியுமா? எந்த தாய் தன்னுடைய கணவனை மதிக்கவில்லையோ இந்த பிள்ளைகள் இதே வழியை பின்பற்றுவார்களா மாட்டார்களா? சொல்லுங்க. அப்போ நீங்க இருளின் பாதையை காட்டி கொடுக்கிறீங்க. எந்த தகப்பன் தன்னுடைய மனைவியை நேசிக்காமல் அடிமையை போல் நடத்துகிறாரோ அந்த பாதையை அந்த பையன் கற்றுக்கொள்வானா மாட்டானா? சொல்லுங்க. ஆமா, எல்லா ஆண்களும் அமைதியா இருக்கிறீங்க. நீங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவ சபையில ஆண்கள் வந்து இருந்தா ஆமென், ஸ்தோத்திரம், உண்மையாகவே அந்த இடம் ஆமென், ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருக்கும். சபையில் ஆண்கள் மிகவும் குறைவு. ஆனா இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. வெளிச்சத்தின் இடத்துல வந்து இருக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் அன்பு கூறணும். மனைவிகளிடத்துல அன்பு கூர்ந்தா அவங்க பயபக்தியா இருப்பாங்க. கொஞ்சம் அன்பு குறைஞ்சுதுன்னா பயபக்தி எல்லாம் தெரியும். நாதா இல்லை,
ஆமா, ஸ்தோத்திரம். அப்படிதானே? பழைய காலத்துல எல்லாம் பயங்கர மரியாதை. அப்போ சிலர் சொல்லுவாங்க, அப்போ படிக்க வைக்கல பாருங்க, இவங்களை எல்லாம் இனி படிக்க வைக்க கூடாது. என்ன சொல்லுவாங்க? படிக்க வச்சா என்ன வந்துடும்? திமிர் வந்துடும். அதனால என்ன செய்யக்கூடாது? அப்படி அல்ல, ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளை தாயும் தகப்பனும் எதனால வளர்க்கணுமா? பிரம்பும் சொல்லுங்க கடிந்து கொள்ளுதல். எத்தனை பேர் பிரம்பு வச்சு அடி கொடுத்துருக்கீங்க? கை வைத்து அல்லையா சொல்லுங்க. பாஸ்டர் சொல்லலாம், சொல்லுங்க. சொல்லுங்க. பிரம்பு கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிப்பாங்க. ஒரு தகப்பன் வீட்டில் டிவியை தூக்கிட்டு நிற்கிறார். இப்படி இப்போ உள்ள டிவி இல்லை, முந்தி உள்ள டிவி பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு கோபம் வந்ததுன்னா என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. நீ கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதே, கொன்னு போடுவாங்க. பிள்ளைகளை கொலை செய்கிற பெற்றோர் இருக்கிறாங்க. தவறு செஞ்சா என்ன செய்யறாங்க? வாலிப பிள்ளைகளை கொலை செய்கிற பெற்றோர் இருக்கிறாங்க. நீ கோபம் கொள்ளு, நீ கடிந்து கொள்ளு. சிறு வயதிலே பிரம்பின் மூலமாய் வளர்த்தா அவன் முதிர் வயதிலும் கனிதந்து சொல்லுங்க புஷ்டியும் பசுமையுமா இருப்பான். ஆனா சிலருடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியாது. நீ கோபம் கொள்ள, ஆனா பாவம் செய்யாதே. மனைவியை கொலை செய்கிறார்கள், புருஷனை கொலை செய்கிறார்கள், குக்கர்ல தூக்கி வச்சுட்டாங்களாம். தெரியுமா? கேள்விப்படலையா நீங்க? அவங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்களா இருக்கும் ஒருவேளை. இவர் பாவம் குக்கர்ல இருக்கிறார். சிலர் ஃப்ரிட்ஜில் இருக்கிறாங்க. ஆமே, சிலருக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில். ஆமா, அப்ப நீங்க அன்பு கூறணும். அல்லேலூயா. அந்த அன்பும் கர்த்தருக்கு ஏற்ற அன்பா இருக்கணும். சிலர் ரொம்ப அன்பு கூறுகிறதுனால வீட்டிலே ஆமேன் மனைவிகள் ரொம்ப சோம்பேறிகளா இருப்பாங்க. சோம்பேறி வேட்டையாடினதை என்ன செய்ய மாட்டானா? புசிக்க மாட்டான். கணவன் நல்ல வேலைக்கு போய் சம்பாதித்து வீட்டில் அரிசி கோதுமை தானியங்கள் எல்லாம் வைத்திருப்பார். சோம்பேறி வேட்டையாடினதை என்ன செய்ய மாட்டான்? சமைக்க மாட்டான். அங்கே எல்லாம் இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க? வரும்போது, நீங்க வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யுங்க? முந்தி என்ன செய்வாங்கன்னா வீட்டிலே மாவாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன், எங்களை எல்லாம் அந்த ஏதாவது ஒரு இந்த வீட்டில் கிரைண்டர் இருக்கும், அங்கே மாவு கொண்டு போய் என்ன செய்யுங்க? ஆமாம், கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர் வாங்கினாங்க. நாங்கள் கிரைண்டர் வாங்கினா என்ன செய்வோம்? டெய்லி நாங்களே என்ன பண்ணிடுவோம்? ஆமாம், பயங்கரமாக பண்ணிடுவோம். இந்த காசு வேஸ்ட்டாக போகுதுன்னு கிரைண்டர் எல்லாம் வீட்டில் சும்மா இருக்கு. கிரைண்டர் இருக்கா? ஆமாம், அது எங்கேயோ கிடக்கு. இப்போ கடையில் தான் மாவு வாங்குறது. அதுவும் பழக்கமும் போய் இனி என்ன வாங்கிட்டு ஸ்டவ் எல்லாம் கொளுத்திட்டு என்ன செஞ்சிருவோம்? வரும்போது வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் வாங்க. வந்த உடனே என்ன செய்வோம்? எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போயிடுவோம். அப்படிதானே? அவர் கூட்டிட்டு போய் உடனே சொல்றார், என்கிட்ட அன்பு கூறவில்லை. என்ன செய்யவில்லை? அன்பு கூறவில்லை. அதனால இனி குக்கர் தான். பாருங்க, பயபக்தியா இருக்கணும். புருஷன் குடும்பத்துக்கு தலை இந்த அதிகாரத்தில் வருகிறது. தலை என்றால் என்ன பாருங்க? தலை என்றால் திட்டங்களை தீட்டுவது, அப்படித்தானே? கட்டளைகளை கொடுப்பது, இதெல்லாம் தலையிலிருந்து வரும். நம்ம மூளையிலிருந்து தானே வருது. சொல்லுங்க, நம்முடைய தலையிலிருந்து என்ன வருகிறது? திட்டங்கள் வருகிறது. நம்முடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்கிறதான அந்த செயல்கள் எல்லாம் வருது, அந்த கட்டளைகள் எல்லாம் வருகிறது. அப்போ புருஷனிடத்துல இருந்து அந்த கட்டளைகள் எல்லாம் வருகிறது. அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது யாருடைய பொறுப்பு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. இல்லை, எங்களுக்கும் தலை இருக்கு, நாங்களும் யோசிப்போம். ஆமே, பெண்கள் நிறைய பேர் அப்படி நல்லா தனியா யோசிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த குழுவில் இருந்து நம்ம 1 லட்சம் ரூபாய் எடுத்தோம் இல்லையா, அதை அந்த அக்காவுக்கு என்ன செய்வோம்? கடனை கொடுத்துருவோம். அப்படின்னு ஒரு 5 அக்காவுக்கு கடனை கொடுத்துருவாங்க. அந்த 5 அக்காவும் வாடகை வீட்டில இருந்து போயிடுவாங்க. அப்போ இவங்க 5 லட்சம் ரூபாய் கடனாளி யாரு? அப்போ புருஷன் சொல்லுவார், அவர் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பார், நிறைய நேரம் மொபைல் எல்லாம் பார்ப்பார்.
அதனால அவருக்கு தெரியும் விஷயங்கள், இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, கொடுக்க கூடாது. இல்ல அவங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, ஆமென் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, இல்ல புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், அவரிடத்துல ஞானம் உண்டு, உலகத்தை எல்லாம் கற்றறிந்த கொஞ்சம் ஞானம் உண்டு, உண்டா இல்லையா? ஆமா சொல்லுங்க. ஆமா, மனைவிகள் சில நேரங்களில் பேதைகளா இருந்து இப்படி குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம், கர்த்தர் கொடுக்கிற கையின் பிரயாசங்களை எல்லாம் வீணடிக்கிற நிறைய பேர் உண்டு. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒருபோதும் இப்படிப்பட்டதான காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றும் கொடுக்க கூடாது. ஆமென். பிள்ளைகள் தேவையில்லாத காரியத்தை கேட்டா இன்னைக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு போங்க, சொல்லுங்க, பெரம்பு வாங்கிட்டு போங்க. ரொம்ப பிள்ளைகளா பெரிய பிள்ளைகளா இருந்தா அந்த பெரம்புனால உங்களுக்கும் கிடைக்கும், இவ்வளவு நாளும் கொடுக்காததுக்கு வாங்கி தந்துருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கவே வேண்டும். மனைவிகள் கணவனிடத்தில் பயபக்தியாகவே இருக்க வேண்டும். கணவன் தன் குடும்பத்தை நன்றாய் விசாரித்து காரியங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் சிறப்பாய் அவன் எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவு பெஸ்டா செய்யணும். கணவன் பிள்ளைகளிடத்துல மனைவிடத்தில் அன்போடு இருக்கணும். இந்த குடும்பம் ஒளி வீசும். இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள் இவர்களை போல இருக்கணும். இல்ல கூட்டத்தை வருகிறதான விசுவாசி வெட்டுக்கத்தியோட நின்னா இது வெளிச்சம் அல்ல, அவங்க அதை பார்ப்பாங்க, அவங்கள பின்பற்றுவாங்க. இது வெளிச்சம் அல்ல, நீங்க இருளின் பாதையை காட்டுகிறீர்கள், வெளிச்சத்தை காட்டுங்கள். வீட்டிலே உங்கள் வீட்டை சுற்றிலும் கடைசியிலே உங்களை மலையின் மேலே இருக்கிற பட்டணமாய் உலகெங்கும் ஒளி வீச செய்வார். அல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்கள் ஒளி வீசும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நான் மட்டும் நீதியாயிருந்து என்ன பிரயோஜனம், நான் மட்டும் உண்மையாயிருந்து என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிற நம்முடைய எண்ணத்திற்கு ஆண்டவர் வசனத்தை தருகிறார். ஏசாயா 63 வாசியுங்கள். நேரம் கடந்து விட்டது, நான் முடிக்க போகிறேன். ஏசாயா 60 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். யார் நடந்து வருவா? ராஜாக்களே நடந்து வருவார்கள். யார் யார் அதிகாரங்கள்ல இருக்கிறார்களோ உங்களுடைய உண்மையை பார்த்து சகல ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நிச்சயமாகவே இது நடக்கும். நீங்க உண்மை உள்ளவர்களாய் ஒளி வீசினால், நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு நல்ல வழியை காட்டுகிறவர்களாய் ஒளி வீசினால், சகல ஜாதிகளும் உங்கள் தேசத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் அதிகாரங்கள்ல இருக்கிறவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாய் வருவார்கள். நீங்கள் செய்கிறதான காரியங்கள் ஆமென் சரியா இருக்கிறது, நீங்கள் எடுக்கிறதான முடிவுகள் ஞானமுள்ள முடிவுகளாய் இருக்கிறது, நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் வாழ்ந்து வரும் பொழுது எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஜாதிகள் இருளிலே இருக்கிறார்கள், அந்த ராஜாக்கள் இருளிலே இருக்கிறார்கள், என்ன செய்வதன் என்ன என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆமென். நம்ம ஒளி வீசு, நம்ம லைட்டா இருந்தா தான் வருவாங்க. சூரியனை போல பிரகாசிக்கணும் நம்முடைய நற்குணத்தினாலே. அல்லேலூயா. மரக்காலால மூடி வைக்க கூடாது, நம்மிடத்தில் இருக்கிற திறமைகளை மூடி வைக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாகவே நல்ல நல்ல திறமைகளை தந்திருக்கிறார். வீட்டில் ஒருவர் சொல்வதன் மூலமாக அது செய்யாம இருக்கக்கூடாது. ஆமென். வீட்டில் உள்ளவங்க செய்ய விட மாட்டாங்க, இருள் சுற்றி இருக்கும், ஆனா கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல பிரகாசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இருளிலும் நீங்க பிரகாசிக்கணும். சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை தடை செய்வார்கள், நீங்கள் பிரகாசிக்கணும். உங்க தாளந்துகளை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாளந்து இருந்தா கூட நீங்க வெளிப்படுத்தணும். அந்த தாளந்தை வெளிப்படுத்தாதவனுக்கு என்ன கிடைத்தது சொல்லுங்க? அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போய் விடப்பட்டான். உங்களிடத்தில் இருக்கிற நல்ல குணங்கள், எல்லாரிடத்திலும் நல்ல குணம் உண்டு, எல்லாரிடத்திலும் நல்ல குணம் உண்டு. அது ஆண்டவர் சொன்னார். வேற எதையுமே ஒப்புமையாக சொல்லவில்லை. 2 காரியத்தை மாத்திரம் சொன்னார். ஒன்று உப்பு, ஒன்று விளக்கு, ஒன்று வெளிச்சம். இது யாரையும் பாரபட்சம் பார்த்து செய்வதல்ல. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. அப்போ உங்களிடத்தில் இருக்கிற நல்ல குணங்கள், இரக்கம், அன்பு, தயவு, ஆமென், மற்றவர்களை சமாதானத்தின் பாதையில் நடத்துவது, மற்றவர்களை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பது, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உள்ளே தந்திருக்கிறதா நல்ல குணங்கள். அதை மூடி வைக்கவே கூடாது, மூடி வைக்கவே கூடாது. உங்களால் எவ்வளவு எழும்பி பிரகாசிக்க முடியுமோ அவ்வளவு எழும்பி மலையின் மேலே இருக்கிற பட்டணமாய் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்து உங்களுடைய சந்ததியார் உங்களை பின்பற்றி வருவார்கள்.
ஆமென். ஆனால் தவறான காரியம், பணத்தை சம்பாதிப்பதை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், பணத்தை சம்பாதிப்பதை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தா அது இருள். எப்படி நீதியின் பாதையிலே சம்பாதிக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்தா அது வெளிச்சம். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தைகள்னாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இயேசுவே, எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவர் உலகத்துக்கு உங்களை வெளிச்சமாய் ஏற்படுத்தி இருக்கிறார்.